60s 80s 100 110 வரைக்கும் சொல்லுவாங்க. அது எதை மென்ஷன் பண்ணுவாங்கன்னா அந்த த்ரெட்டோட திக்னஸ். ஸோ அந்த நூல் கட்டோட இது வந்து ஹேங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயே கோன்ஸ் வரும். கோன்னா நம்ம நார்மல் அந்த பீபாய் ரெக்டாங்கிள் கோனோ இல்லை அந்த மாதிரி சர்க்கிள்டு கோன்லேயோ வந்து சுற்றி வரும். ஸோ இது வந்து 60s அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். 60ஸ்னா இதில் ஒன்றில் வந்து எத்தனை இருக்குது, 2 4 6 கம்மியாக இருக்குது. இதில் வந்து மொத்தம் இது மாதிரி 10 தக்கை இருக்கும். இது வந்து ஒரு தக்கைன்னு சொல்லுவோம். இதில் 10 தக்கை இருக்கும். அப்போ ஒரு தக்கைக்கு வந்து 6 களி இருக்கும். 6 × 10 60s இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ 80ஸ்னு வரும்போது இந்த த்ரெட்டோட திக்னஸ் வந்து இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும், தின்னாக இருக்கும். அப்போது தின்னாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ இதில் வந்து 60ஸ்ல வந்து நம்ம ஒரு பெர் சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு 100 த்ரெட்டு உள்ளே போகுது அப்படின்னா 80ஸ்ல வந்து அதிக த்ரெட்ஸ் உள்ளே போகும். காரணம் த்ரெட்டோட திக்னஸ் கம்மி. ஸோ அதோட இப்போ சேலையோட டென்சிட்டி வந்து அதிகமாகும். 60ஸ்லேருந்து 80ஸ்க்கு அதிகமாகும். ஸோ 60ஸ்க்கும் 80ஸ்க்கும் அந்த ரேட் டிஃபர் ஆகிறதுக்கு காரணம் வந்து அந்த குறிப்பிட்ட அளவுக்குள்ள அதிக த்ரெட்ஸ் உள்ளே போகுது. ஸோ இது 5.40 5.5 மீட்டர் ஓட்டுறதுக்கு நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நூல் செலவாகுதுன்னா அதுலேருந்து 1/5 நூல் அதிகம் செலவாகும். ஸோ 60ஸ்லேருந்து 80ஸோட காஸ்ட் வந்து சாரீஸ் வந்து அதிகமாக இருக்கும். நூல் எல்லாமே ஒன்று தானே, அப்போ ரேட் ஏன் வேரியாக இருக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அந்த வீவிங்கில் வந்து நமக்கு வந்து அதிக ஸ்டாக் வந்து உள்ள இன்வென்ட்ரியில் வந்து வாங்கிட்டு இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த 60ஸ்க்கும் 80ஸ்க்கும் இல்லை மேம். ஓவராலாக வந்து காட்டனை பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் சைசிங்கில் பண்ணுற எல்லாமே வந்து டியூரபிலிட்டி நல்லா இருக்கும்.